அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள், அந்த தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்திய ஒரு அதிர்வு எல்லாமே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வாக்கு செலுத்துவதற்கு முன்னாடி ஊடகங்களாகட்டும், தனி மனிதரோட விமர்சனமாகட்டும், எல்லாமே தேர்தல் முடிவுக்கு விமர்சனங்களுக்கும் ஒரு எதிர்மறையாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அதாவது திமுக வந்து இந்த தேர்தலில் அதிக இடத்துல வின் பண்ணும், அது வெற்றி பெறும். ரெண்டாவது தாவேகா விஜயோட தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்துலையும், அதிமுக கட்சியே இல்லாத மாதிரி போயிடும், நாம் தமிழர் கட்சி ஒரு 4 இடத்துல வர மாதிரியும் விமர்சனங்கள் வந்திருந்தது. ஆனால் இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னா, தாவேகா அதிக இடத்துல வந்திருக்கு, திமுக 2வது இடத்துலையும், அதிமுக 3வது இடத்துலையும், நாம் தமிழர் ஒரு 4 இடத்துலயாச்சும் வரும்னு எதிர்பார்க்குற இடத்துல ஒரு இடமும் வராமல் இருக்கு. அதாவது இந்த தேர்தல் மீண்டும் ஒரு மாதிரி சொல்கிறேன், இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு. என்ன அதிர்ச்சின்னு சொல்கிறோம்னா, என்னதான் யார் ஆப்போசிட்டில், அதாவது எதிர்த்தரப்பு யார் வேட்பாளர் என்னாலும் நம்ம பணத்தை வச்சு மக்களை கவர்ந்துடலாம், ஆடம்பர அறிக்கையை வச்சு மக்களை கவர்ந்துடலாம் அப்படி ஒரு முனைப்பில் இருந்தது. ஏன்னா கடந்த காலங்களில் எல்லா தேர்தலையுமே அப்படி தான் வந்திருக்கு. ஓட்டுக்கு எவ்வளோ, அதாவது ஒரு 2000 ரூபா, 1500 ரூபா, 5000 முடியலுமே ஓட்டுக்கு பணம் போயிருக்கு. பணம் கொடுத்தா மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அந்த ஒரு கான்செப்ட், அவங்களுடைய அந்த கான்செப்ட் அது வந்து தாவேக்கா உடைச்சிருக்கு. நீங்கள் ஓட்டுக்கு எவ்வளோ வேணால் பணம் கொடுங்க, அதாவது மக்களோட மனப்பான்மை, நீங்கள் ஓட்டுக்கு எவ்வளோ வேணால் பணம் கொடுங்க, ஆனால் எனக்கு பிடிச்ச வேட்பாளர் தான் நான் வாக்கு செலுத்துங்கிறது தெளிவாக இந்த தேர்தலை நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று, அதிமுகவும் திமுக ரெண்டுமே இனி வரும் காலங்களில் நம்ம பணம் கொடுத்தாலுமே அவங்களுக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இனிமேட்டு பணம் கொடுக்கக்கூடாது, இல்லை அதாவது பணம் கொடுக்கக்கூடாது, இல்லை வேறு ஏதாவது மாற்றுபடி அப்படி தான் யோசிக்கிற சூழலில் அவங்க மனப்பான்மை போயிருக்கு. இன்னொன்று, அண்ணன் சீமானை பற்றி இந்த இடத்துல நான் பேசி ஆகணும். அண்ணன் சீமான், நான் அதான் ஊடகங்களாகட்டும், ஊடகங்களும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஒரு 4 இடத்துல வந்துடுவாப்புல. ஒரு அண்ணன் காரைக்குடியில் ஜெயிப்பாப்புல, மற்ற அந்த கன்னியாகுமரி மற்ற தொகுதிகளெல்லாம் நாம் தமிழர் ஜெயிக்கும், ஒரு 4 எம்எல்ஏக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்துட்டு இருந்தது. பட் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. கருத்து கணிப்பு அண்ணன் வந்து காரைக்குடியில் வரல, ஒரு 3வது இடம் கூட வரல, 4வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப வருத்தம் தான். ஏன் வருத்தப்படுறேன்னு சொல்கிறேன்னா, அவர் பேச்சுக்கள் ஆகட்டும், அவர் பேசாத பேச்சுகள் கிடையாது, அவர் போகாத இடம் கிடையாது, அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம், அவர் முன்வைக்கிற கருத்தைகளாகட்டும், அதாவது அவர் நம்ம இந்த ஓட்டுக்கானவர் இல்லை, இந்த நாட்டுக்கானவர்னு சொல்லி அவர் ஒவ்வொரு மேடையிலும் மலைனா என்ன, கடல்னா என்ன, ஆறுனா என்ன, மலைனா என்ன, மலையினா மழை வராதுங்கிறது, இது ஒரு அரசியல், ஒரு அறிவியல் புரிதலை அண்ணன் கொண்டு போனாப்புல. ஆனால் மக்கள் வந்து அந்த அந்த அறிவியல் புரிதலை இந்த ஏற்றுக்கலின்னு இந்த தேர்தல் எனக்கு நல்லா தெரியுது. ஏன் ஏற்றுக்கலின்னு நான் சொல்கிறேன்னா, அதாவது மக்களுக்கு வந்து அறிவியல் சொல்ல தேவையில்லை, எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாயை உருவாக்கணும், அந்த மாயை கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்பணும், அது நீங்கள் வந்து அறிவியல் சொல்லி எல்லாம் நம்ப வைக்க வேணாம், அவர் ஒரு மாயை உருவாக்கணும். இந்த தேர்தல் அப்படி தான் நடந்திருக்கு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக எந்த தொகுதிக்கும் போன மாதிரியும் தெரியல, அதிக பேசுனதும் கிடையாது, மேக்ஸிமம் பேசுனதே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு 108 தொகுதியில் தெரிவிச்சிருக்கிறார். ஏன் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னா, சினிமாங்கிற ஒன்று தான். நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன், சினிமா தான் காரணம். அவர் ஒரு சின்ன வயசுலேருந்து சினிமாவில் நடித்து ஒரு ஸ்டார் ஆகி, ஒரு உச்ச நடிகராகி, நான் மக்களுக்கு நல்லது செய்ய வரேன் அந்த கான்செப்டில் வந்து ஓட்டு வாங்கியிருக்காரு.
இன்னமும் தமிழகம் வந்து அந்த எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் இன்னமும் இருக்குங்கிறது இந்த தேர்தலில் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த விஜய் வெற்றி பெற்றதில் இன்னொரு என்ன சந்தோஷம்னா, ஒன்று அதிமுக இல்லைன்னா திமுக, அதிமுக மாற்று திமுக, திமுக மாற்று அதிமுக. நம்ம 2 பேர் தான் தமிழ்நாட்டில், நம்மளை தவிர ஆளே இல்லைங்கும் போது ஒருத்தர் வந்து அந்த தேர்தலை அந்த முடிவை உடச்சிட்டாப்புல. அது நான் பாராட்டுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ திமுக வந்து இது ஒரு பெருத்த பாதிப்பு தான். ஏன்னா விஜய் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவாப்பிள்ளைங்க 2 பேத்துக்கு தான் போட்டி, ஒன்று திமுக, ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. இது அடிக்கடி சொல்லுவாப்புல. அதே சொன்ன மாதிரியே முடிச்சு விட்டாப்புல. குளத்தூர் தொகுதியில் ஐயா ஸ்டாலின் அவர்களையே முடிச்சு விட்டாப்புல. இது மாதிரி நிறைய அமைச்சர் தொகுதியில் தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. அதை நான் பாராட்டுறேன். இனி வரும் காலங்களில் இலவசம் அப்புறம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அந்த கான்செப்டு செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேகா இந்த தேர்தலை உடச்செரிஞ்சிருச்சு. அதே மாதிரி மக்களையும் நான் பாராட்டுறேன். நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிச்ச தலைவனுக்கு ஓட்டு போடுறேன்னு போட்டு விட்டீங்க. பார்ப்போம். தாவேகா ஒரு 108 இடத்துலையும், திமுக ஒரு 57 இடத்துலையும், அதிமுக ஒரு 48 இடத்துலையும், நாம் தமிழர் ஒரு இடம் கூட இல்லை. இந்த தேர்தல் முடிவு இப்படி தான் இருக்குது. பார்ப்போம். தாவேகா ஆட்சி அமைக்கட்டும். இந்த மக்கள் தாவேகா மீது நம்பிக்கையில் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறத வரும் காலங்களில் பார்க்கலாம். அதே போல் எதிர்கட்சி தலைவராக திமுக இருக்குது. அவங்க வைக்கிற கேள்விக்கு ஆளுங்கட்சி தாவேகா என்ன சொல்கிறாங்க? அவங்களும் ஆடம்பர திட்டங்களை அறிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க. சிலிண்டர் ஆகட்டும், வருஷத்துக்கு 6 சிலிண்டர், வீட்டுக்கு புதுசாக கல்யாணமான பெண்ணுக்கு ஒரு பவுன் நகை, வண்டி, இது எல்லாமே பண்ணுறதுக்கே ஒரு பல கோடி தேவைப்படும். அந்த பல கோடி அவங்க எங்கேருந்து கொண்டு வருவாங்க? ஆல்ரெடியே தமிழ்நாட்டில் 12 கோடிக்கு 12 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. இது மேலும் கடன் அதிகம் பண்ணுவாங்களா, இல்லை மாற்று வழியை கொண்டு வருவாங்களா? அது எப்படிங்கிறது நம்ம வர காலங்களில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் தாவேகாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். உங்களுடைய செயல் திட்டங்கள், செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நான் காத்திருந்து பார்க்குறேன். அவருடைய செயல் திட்டங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் அடுத்தடுத்த காணொளியில் நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.